கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் மற்றும் மணநாள் காணும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்கள். பாபாவின் ஆசிகளோடு பல்லாண்டு காலம் நீங்கள் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். பாபா அழைக்கிறார். அவரின் பொன்மொழிகளை கேட்பதற்காக, நம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அற்புதமான கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக, மேலும் மனம் ஒருநிலைப்படவும் மனம் அமைதி பெறவும் அற்புதமான தியானம் செய்யவும் பாபா அழைக்கிறார். பாபா நம் கரங்களை பிடித்து அழைத்துச் சென்று அற்புதம் நிகழ்த்தவிருக்கிறார். வாருங்கள், பாபாவின் பொன்மொழிகளை தரிசனம் செய்வோம். அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு, அதுவும் முழுவதுமாக கிடைக்கும். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ சந்தோஷமாக இருப்பாய். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய். நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை கூறுவதற்கு. காலத்தின் கட்டாயம் உனது தந்தையாக, நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது. அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக, நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கிறாய்? இத்தருணத்தில் உன் மனதில் என்ன ஆசைகள் தோன்றின என்று சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைதான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். என் கரங்களை பிடித்து கொண்டு நீ நடந்து வா. உன் அப்பா சாய் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஓம் சாய்ராம். பாபாவின் அற்புதமான பொன்மொழிகளை தரிசனம் செய்தோம். அடுத்த நிகழ்வு கூட்டு பிரார்த்தனை. நம் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும், உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் நம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்காகவும் சாய்நாதரிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். வாருங்கள், இந்த அற்புதமான கூட்டு பிரார்த்தனையை செய்வோம். பிரார்த்தனாஷ்டகம். 8 பிரார்த்தனைகள். சாந்தமான மனம் கொண்ட சாயிநாதரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலே, உண்மையின் இருப்பிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே, எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே, அன்பின் இருப்பிடமே, ஷீரடி வாழ் இறைவனே, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஞான சூரியனே, ஞானத்தை வழங்குபவரே, பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே, அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே, தங்களை சரணடைந்தவரை காப்பவரே, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே. 3 உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் ருத்திரனும் தாங்களே. நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள். எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே. எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அலை அலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக. நீங்கள் கோமாதா, நான் பிறந்த இளங்கன்று. நீங்கள் சந்திரன், நான் சந்திரகாந்த கல். தங்கள் பாதங்கள் கங்கை நதி. பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன். உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள். என் கவலைகளும் துன்பங்களும் பறந்தோடட்டும். இந்த கணு தங்களின் தாசன். இந்த 8 துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன். எனது பாவங்கள், துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.
ஓம் சாய்ராம். அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம். பாபா நம்முடைய கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பது சத்தியம். இனி கண்களை மூடி பாபாவை மனதில் நிறுத்தி பாபாவின் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை அனுபவிப்போம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம். ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாக்யம் தேஹி மாம்.
ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेश सौभाग्यं देहि माम्। ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये
शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं देहि माम्. மீண்டும் நாளை காலை இந்த அற்புதமான பாபா அழைக்கிறார் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.